உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பண தேவை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, இந்த குறைவு மாறவே மாட்டேங்குது. பெரிய பணக்காரெல்லாம் ஆக வேண்டாம், அனுதன தேவை சந்திக்கப்பட்டு கடன் இல்லாம வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவரை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்ன சொல்லணும்? ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நான் உம்மை தொழுது கொள்ளுகிறேன். நீர் என்னை சிருஷ்டித்த ஆண்டவர், நீர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். என்னுடைய தரித்திரத்தை மாற்ற நீர் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி என்னுடைய தரித்திரத்தை மாற்றி என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதியும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க.